ஹாய் ஆல் குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. எங்களுக்கும் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தது. சரி கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி போனோங்க. போகும்போது எங்கள் குலதெய்வ கோயில் வந்து உசிலம்பட்டியில் இருக்குங்க. அந்த இடம் வந்து உண்மையுமே ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியாக இருக்கும். கோயிலுக்குள்ளே போகிற வழி வந்து இப்படி தாங்க இருக்கும். மண் கல் இன்னும் ரோடு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இருந்தாலும் இந்த அளவுக்கு அழகாக இருக்காது. உண்மையுமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. 2 சைடு மரங்கள்லாம் வரவேற்று இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நம்மளால் வண்டியில் போக முடியாது. வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக போனோங்க. வாங்க எங்கள் குலதெய்வம் எப்படி இருக்காருன்ட்டு பார்க்கலாம். சும்மா மலைகளுக்கும் காடுகளுக்கும் நடுவில் ஜம்முன்னு நின்றுட்டுருப்பாருங்க. இங்கே வந்தாவே ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்ன்ட்டு வைங்களேன். நீங்கள் உசிலம்பட்டியாக இருந்தால் இங்கே மலைராமர் கோயிலுக்கு வந்துட்டு வாங்க. வந்துட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி போயிட்டு கோயிலுக்கு போனோங்க. இது வரைக்கும் தம்பி தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சின்ட்டு முழிச்சிட்டாங்க. முழிச்சோன்னே கம்முன்னு இருப்பாரா, ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரின்ட்டு நாங்கள் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கே சின்ன சின்ன நம்பிக்கைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சின்ட்டு சார் வந்து இந்த பெல் அடிக்கிறதுல எக்ஸைட் ஆகிட்டாரு. அதனால் அடித்து விளாண்டுட்டு இருந்தார். உடனே பிரவீன்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொன்னோன்னா நான் ஃபோட்டோ எடுக்காத வீடியோ தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே முன்னாடி இருக்க அம்மன் கோயிலில் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. போகிறப்போ சின்ட்டு இந்த இதெல்லாம் செடியெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இங்கே நவால் பழம் மரம் இருக்குங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறைய நவால் பழம் பறித்து சாப்பிட்டோம். ஆனால் இந்த டைம் வந்தப்போ பிஞ்சுகளாக இருந்துச்சு. அடுத்த டைம் வரையில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் சின்ட்டு கொஞ்சம் நேரம் அங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். விளாண்டு முடித்தோன்னே கொஞ்சம் நிம்மதியானோடனே சரி ஓகே நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.